ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில கல்லூரிகள் எல்லாம் பார்க்க முடியும். அப்பதான் வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆமாங்க. ஸோ வந்துட்டு இல்லன்னா அடுத்ததா எம்.இ போட்டிருப்பாங்க. ஆமா. அவங்களே வந்து ஸ்டாஃப் ஆக்கிருவாங்க. ஆமா. அப்படிலாம் பார்க்க முடியும். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க? இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னங்கன்னா, எலிமெண்டரி ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும்னா, டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கணுங்க. ஹை ஸ்கூல்ல டீச்சரா இருக்கணும்னா, பிஎட் அல்லது எம்எட் படிச்சிருக்கணுங்க. உண்ம. என்ஜினியரிங் காலேஜில் டீச்சர் ஆகணும்னு ஒண்ணுமே படிக்க வேண்டியது இல்லைங்க. எம்இ முடிச்சிருந்தா நேரா வந்து ஆமா. டீச்சரா ஆமா. வந்துடலாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே டீச் பண்ண தெரியாது. ஸ்டூடெண்ட் அதை விட தெரிஞ்சு வச்சிருப்பானுங்க. இப்போ கூகுள் லேர்னிங் அது இதெல்லாம் ஆமா. இருக்கிறதுனாலங்க. அதனால நாங்கள் ஸ்டாஃபை சேர்த்த உடனே அசஸ்மெண்ட்டு ஆ. அசஸ் பண்ணுவோங்க. பிரின்சிபால் ஹெச்ஓடிகள் அங்கே வந்துக்கிட்டு அப்புறம் டீச் பண்ண சொல்லுவோம். கிளாஸில் போய் டீச் பண்ணுறது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியாக டீச் பண்ணல, ஃபீட்பேக் சரியில்லைன்னா மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. இப்படி தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால டீச்சரை நாங்களே கிரியேட் பண்ணிக்குவோங்க. ஓகே. ஸோ நீங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியா ஒரு அசஸ்மென்ட் வைக்கிறீங்க. அசஸ்மெண்ட் படித்து திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து கோர்ஸ் ஃபைல் எழுத வச்சு அவங்களை நல்ல டீச்சராக கிரியேட் பண்ணிடுவோம்.